ஐம் வெரி மச் லக்கி. எங்க அம்மா சொன்னது போல நான் பல தேர்தல்களிலே சந்தித்து நான் திரும்பி பார்க்கும்போது என் பின்னாடி ஆச்சரியப்பட வேண்டிய ஆயிரக்கணக்கான பேர், ஏன் லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்கிறார். ஆனா அந்த லட்சக்கணக்கானவர்கள் பின்தொடர்கிற பொழுது நாம் அதற்கு தகுதியானவனாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. சோ ஒரு அமைச்சர், ஒரு தலைவர், ஒரு நாட்டினுடைய ஒரு முதல்வர் நம்ம எவ்வளவு பேர் பின்பற்றுவோம் என்பதை விட இன்னைய உலகம் மாறி இருக்கு. முன்னெல்லாம் நம்ம ரேடியோவில் கேட்டு, வானொலியில கேட்டு, ஆகாஷவாணி ரேடியோவில் கேட்டு கேட்போம். அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது, இப்போ தொலைக்காட்சி வந்து போச்சு, சோசியல் மீடியா வந்து போச்சு. இப்ப தொலைக்காட்சி சோசியல் மீடியா எல்லாம் வந்த பிறகு fraction of the seconds நம்ம பற்றி, நாட்டில் நடக்கிற நடப்புகளை பத்தி மினிட் டு மினிட் உங்க கையில உலகம் வந்துருச்சு, நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நாம நிறைய கற்றுக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கல்லூரியில இப்ப நடக்கிற பிரச்சனை என்னன்னா, கல்லூரிக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர்ஸ் நிறைய படிச்சு ராத்திரி பூரா தூக்கத்தை விட்டு நோட்ஸ் எடுத்து வந்து கிளாஸ் ரூமுக்கு வராங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஏஐ மூலமா சப்ஜெக்ட கம்ப்ளீட்டா படிச்சு புரிஞ்சு டீச்சர் மேடைக்கு எப்ப வருவாங்க, கிளாஸ் ரூம்ஸ்க்கு எப்ப வருவாங்க, அவங்கள நம்ம கேள்வி கேட்கணும் என்கிற ஆர்வம் மிகுதியான காலம். முன்னதான் டீச்சர்ஸ் வந்துதான் கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுது. அதாவது டீச்சர் கொண்டு வர்ற மெட்டீரியலை விட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்டீரியல் நிறைய இருக்கு. பிகாஸ் இந்த உலகம் சுருங்கி நம்ம கைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த காலகட்டத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்வு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இந்த வெல்னஸ்ல நீங்க பேசணும் சார் நான் கேட்டேன், நான் என்ன பேசுறேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சொல்லும் பொழுது சொன்னாங்க, இல்லை சார் ஒரு 2 minutes பேசினா போதும் நீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் கூட உங்களோட அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. உங்களோட பேசுகிற நேரம் வெரி ஷார்ட், வெரி ஸ்வீட்டா 2 நிமிஷத்துல நான் பேசி முடிக்கிறேன். அதாவது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் இருக்க பொருள் இருக்கு. சோ இந்த குறள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒருத்தரை பார்க்கிறோம், சில பேரை பார்க்கும்போது கேட்பாங்க, எப்படி இருக்க நீ? இருக்கேன் சார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார். ஏதோ இருக்கிறேன் சார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார். That's not a life. இன்னை உலகம் முதல்ல எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருக்க, I'm ஹாப்பியா இருக்கிறேன், ஹாப்பியஸ்ட் லைஃப், ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லுகிற நிலைதான் பாசிட்டிவ் அப்ரோச். மை டியர் யங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களிடம் நான் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, பேச்சளவு கூட பெயரளவு கூட ஒரு கான்வர்சேஷன் வருகிற பொழுது முதல்ல நீங்க என்ன சொல்லணும்னா, எஸ் ஐம் ஹாப்பி, ஹாப்பியஸ்ட் டே, டுடே இஸ் a wonderful day, மிக அழகான நாள், மகிழ்ச்சியான நாள், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்கிற நிலைப்பாடு தான் உங்களுக்கு முதலில் வர வேண்டும். சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க கேட்டா, என்னப்பா ரெடி ஆயிட்டியா? ஆமா ஆமா ரெடி ஆகல. நாட் லைக் தட். அதுவல்ல வாழ்க்கை. எஸ் ஐ எம் ரெடி என்பதுதான் இன்றைய வாழ்க்கை. நான் உங்களை ரொம்ப அழகாக நான் பல நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். பிகாஸ் என்னுடைய அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆபீஸ் இது. எனக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சது. நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகணும், கல்லூரிகளோட போய் பேசணும் அப்படின்ற எனக்கு ஆர்வம் நிறைய இருந்தாலும் கூட, என் பக்கத்துல இருக்கிற ஆபீஸ், என்னோட நெருக்கத்துல இருக்கிற ஆபீஸ், ஈவன் ஒரு 100 அடி கூட எனக்கும் என்னோட ஆபீஸ்க்கும் நம்ம கல்லூரிக்கும் எம்ஓபி வைஷ்ணவம் இருக்காது. ஆனாலும் கூட இந்த கல்லூரியினுடைய அந்த கண்டிப்பு, இந்த டிசிப்ளின், இந்த டிக்னிட்டி நான் எந்த கல்லூரியிலும் பார்த்ததே. நான் அட்மிஷன் கேட்டேன். நான் இப்போ மந்திரியா இருக்கேன், பட் இதுக்கு முன்னாடி எம்பியா இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான்
ஒரு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஐ அம் தி சேர்மன் ஆஃப் தி ஃபோரம். மேடம் பிரின்சிபல் இருக்காங்களா? எஸ் சார் பிரின்சிபல் இருக்காங்க, சொல்லுங்க என்ன வேணும். நீங்க யாரு மேடம் பேசுறீங்க? பிரைவேட் செக்ரட்டரி பேசுறேன், சொல்லுங்க என்ன வேணும். சார் நீங்க சொல்லுங்க, மேம் கிட்ட விஷயத்தை சொல்லுகிறேன் என்கிற ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு கல்லூரியாகத்தான் என்னுடைய பார்வை ஆழமா அதுக்குள்ள போகுது. சோ மற்ற கல்லூரிக்கு நான் பேசணும்னே எஸ் சார் பிரின்சிபல் பேசுறேன், உங்களுக்கு என்ன வேணும். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஆனால் நம்ம கல்லூரியை பொறுத்த அளவில் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நான் நிறைய முறை கேட்டுட்டேன். மேடத்துக்கிட்ட வரும்போது கூட சொன்ன, மேம் நம்ம காலேஜுக்கு நான் வரலாமா? சார் என்ன விஷயம் சொல்லுங்க, அப்புறமா நீங்க வரலாம் அப்படின்னு கேட்கிற ஒரு கல்லூரியாக இருந்தாங்க. சோ அது வந்து ரியலி எனக்கு வந்து ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது. சோ அதுதான் முக்கியம். சோ இப்பெல்லாம் எப்படின்னு கேட்டா, லைஃப் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்காம வீட்டுக்கு வர்றது, கேட்காம அலுவலகத்துக்கு வர சிஸ்டமைஸ் ஆயிடுச்சு. இந்த வேர்ல்டு இன்னைக்கு சிஸ்டமைஸ். கேட்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும், பார்க்கணும், ஒரு புரிதல் ஏற்படணும். ஸோ பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுத்த உடனே மனுக்களை வாங்கி பண்டல் கட்டி எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போறதுக்கு பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது. The politicians means என்ன? முதல்ல கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஹியரிங், கேட்கணும். பாவப்பட்டவர், ஏழைகள், கிராமத்துக்காரர், நகரப்புறத்தில் வர்றவங்களுடைய குறைகளை கேட்கணும். நம்பர் 1 கேட்கணும். நம்பர் 2 you must read the paper. ஒரு politician first, second you read the papers. படிக்கணும். படிச்சு மார்க் பண்ணிட்டு அதுல இருக்கிற பிரச்சனைகளை, அதுல இருக்க சீரியஸ் எடுத்துக்கிட்டு பிரியாரிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, செகண்ட் பிரியாரிட்டி, தேர்ட் பிரியாரிட்டி. அப்படி கொடுத்துதான் நம்ம வந்து ஒர்க் பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால எனக்கு ஐ அம் ரியலி ப்ரவுட் MOP வைஷ்ணவா காலேஜ். எனக்கு ரொம்ப பெருமை. இன்னைக்கு நான் இந்த நாள்ல வெல்னஸ் ப்ரோக்ராம்ல உங்க கல்லூரியில வந்து பேசுறது எனக்கு வாழ்நாள் பெருமையாக நான் இதை பார்க்கிறேன். பக்கத்துல இருந்தும் சந்திக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சோ ரொம்ப நன்றி. எனக்கு உங்களோட சந்திச்சதுல எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, நிறைய இப்போ ட்விட்டர் ஐ மீன் இந்த போனை திறந்தோம்னா மலமல நிறைய வருது இல்லையா சார்? மார்னிங் நீங்க போனை ஓபன் பண்ணிட்டா போதும் சார், நம்மளை வந்து பாசிட்டிவாகவும் கொண்டு போகும், அதே நேரத்துல நெகட்டிவாகவும் கொண்டு போயிடும். நம்ம எவ்வளவு நேரம் அதை ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அது. நம்ம வந்து தொடர்ந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் கண்டினியூ பண்ண அதுக்குள்ள நம்ம போயிடுவோம். நம்ம போக போக என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுடைய ஹெட் இருக்க, நம்ம தலை பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஒரு காலையில ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாரு, என்னோட கோச் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னார், சார் இந்த நீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து போனை அசஸ் பண்றதுனால உங்களுடைய தலை ஹெட் வந்து எத்தனை டிகிரி கீழே சாயுது தெரியுமா ஒரு நாளைக்கு அப்படின்னு. அப்ப என்கிட்ட சொன்னாரு அவர், சார் நீங்க நல்ல லுக் அட் த பிக்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு 6 பிக்சர் போட்டு காமிச்சாரு. இந்த போன் பார்க்க என்ன ஆகுதுன்னா, இந்த தலை இப்போ பொதுவா குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, ஸ்டிப்பா நிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து உட்கார்ந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்காருவாங்க. தட் யங் மேன் இஸ் சிட்டிங் ஆன் த சேர், எப்படி இருக்காரு பாருங்க, வெரி ஸ்மார்ட். பிகாஸ் இது வந்து நம்மளுடைய கான்ஷியஸ், நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்ன்றதான். ஆனா அந்த போன் பார்க்க என்ன தோன்றதுன்னா 90, 80, 70, 60. பட் சில நாட்கள் ஆகும்போது நம்ம என்ன ஆகுறோம்னா, அதாவது being a 60 you feel it 90, being a 40 you feel it 60. இந்த தொலைக்காட்சி என்பது நம்ம நிறைய பார்க்கிறோம், தப்பு இல்லை. ஆனா அதே தொலைக்காட்சியை நீங்க ரொம்ப நேரமா பார்க்க என்ன ஆகுதுன்னா, சயின்ஸ் clearly saying that your head should be down for the 70, 60, 40 என்பதுதான். So that இன்னைய உலகம் வந்து எல்லாமே நம்ம தொலைக்காட்சியில கிடைச்சிட்டாலும் கூட, but we should very careful in this social media and mobile phone. So mobile phone நிறைய பேர் பார்க்கறீங்க. உங்கள எத்தனை பேர் போனே பார்க்காதவங்க கேட்டா யாராவது கை தூக்காம இருப்பீங்களா? போனை எத்தனை பேர் பார்க்கறீங்க கேட்டா 100% you all standing, you are all raising your hands. But now இந்த மொபைல் வந்து நீங்க பாக்குறீங்க, நான் பாக்குறேன் சில வீட்டுல, ஈவன் ஜஸ்ட் லைக் என்னுடைய வீட்டுல கூட எங்க குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன் 9 மணி ஆனா 9 ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், லைட் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா எல்லாரும் அமைதியா தூங்கணும், எல்லாம் படிக்க கூடாது, நிறுத்திடணும். 10 மணி ஆனா நிறுத்திடணும். காலையில 5 மணிக்கு எல்லாரையும் முதல்ல நான் தான் எழுதி விட்டுவேன்.
ஃபர்ஸ்ட் எழுப்பி விட்டுருவோம். அதனாலவே வீட்டுல ஒரு பெரிய பயம். என்ன கேட்டா அப்பா 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க, திறந்த தண்ணியை திறப்பாங்க, லைட்டை போடுவாங்க. எதனாலவே பயம். பட் நான் என்ன பண்ணுவேன், நைட்டு 9:30 9:45 எல்லாம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், லேண்ட்லைனை எடுத்து வச்சணும். பிகாஸ் என்ன, குழந்தைங்க ஆராம்சே தூங்கணும், நம்மளும் நிம்மதியா தூங்கணும். ஆனா அங்கேயும் பாவம் பேர குழந்தைங்க பெட்ஷீட்டை போட்டு ஆச்சரியமா இருக்கு. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு எங்க காணவேன்னு போய் பார்த்தோம்னா ஒரு பெட்ஷீட் மூடி இருக்கும், அதுக்குள்ள ஒரு விளக்கு சின்னதா எரியற மாதிரி. அந்த விளக்குக்குள்ள பார்த்தா, டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல தாத்தா போன்ல இருக்க தாத்தா. சரி போன்ல நீ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சோ என்ன நான் எதுக்கு சொல்றேன்னா, மை டியர் யங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கணும். ஸோ ஆல் 24 hours இந்த மொபைல்லையும் நம்ம இருக்கக்கூடாது, அதுவல்ல நம்ம கூடாது. ஏன்னா நான் ஒரு அமைச்சரா என்பதை விட உங்க பிரதரா நான் அவங்க கேட்டுக்கிறது என்னன்னா, ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஒரு 10 o'clockனா ஒரு 8 o'clockலாம் போனை வந்து நீங்க சைலன்ஸ்ல வச்சுட்டு அம்மாவோட பேசுங்க, அப்பாவோட பேசுங்க, ஏன்னா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல ஃபுட் எடுத்துங்க. குழந்தைங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த கேர்ள் சைல்ட்ல சாப்பிடுறதே இல்லை. சாப்பிடுறதே என் வீட்டுல ஃபாதர் சைல்டு. நான் என் குழந்தைய பாக்குறேன், அம்மா ஊட்டிக்கோமா, இல்லப்பா நான் வேகமா போறேன். ஊட்டிக்கிறது கூட நேரம் இல்லாத காலம். கரெக்டா சார்? ரொம்ப உங்க குழந்தைங்க வந்து சார், நம்ம குழந்தைகள் நம்ம பார்த்தோம்னா அவங்க எழுந்திருச்ச உடனே கிளம்புறாங்க. அம்மா குடிச்சிட்டீங்களா? ரெடி ஆயிட்டுப்பா. சரி அப்புறம் ரெடி ஆயிடுப்பா, சாப்பிட்டுப்பா, டைம் ஆயிடுச்சுப்பா, அம்மா கொஞ்சம் ஊட்டிக்கப்பா. இல்லப்பா டைம் ஆயிடுச்சுப்பா. ஒரு இதுல டிவில வரும் ஆட் ஒன்று வருது, அம்மா வந்து ஊட்டி விடுற மாதிரி ஒரு ஆட். ஸோ அதனால மை டியர் சில்ட்ரன்ஸ், நான் உங்களுக்கு கேட்கறது என்னன்னா, நல்லா சாப்பிடணும். பேரண்ட்ஸ் கிட்ட நல்லா நீங்க ஊட்டிக்கோங்க, சாப்பிடுங்க. இன்னும் எங்க பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, என் மகளுக்கு வந்து கிட்ட வந்து ஊட்டி விடுற காலம் தான் இது. அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. என்ன கிடைக்க போகுது? ஸோ அம்மாவோட வீட்டுல நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அம்மா அப்பாவோட நீங்க நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை வந்து உங்களுக்கு நான் சொல்லலாம்னு பாக்குறேன். ஒரு பையன், அவனுக்கு வந்து ஒரு 7 வயசு. அந்த பையனை கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூல்ல சேர்த்த உடனே பையன் கிளாஸ்க்கு போறான். அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, அந்த பையனோட 2 நாள் பார்க்கிறார். 3வது நாள் அந்த பையனை பற்றி ஒரு ரிமார்க் எழுதுறாரு. ஒரு ரிமார்க் எழுதி அந்த பையனை கூப்பிட்டு அந்த டீச்சர் சொல்றாரு, இந்த லெட்டரை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு. இந்த லெட்டரை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுன்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணுவியா, லைப்ரரிக்கு போறியா, தினசரி நீ லைப்ரரிக்கு போவியா, நீ நிறைய படிக்க ஆரம்பிக்கணுமா, நீ எவ்வளவு படிக்கிறியோ, நீ எத்தனை முறை நீ லைப்ரரிக்கு போறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை முழுசா மாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அன்னைக்கு போக ஆரம்பிச்ச அந்த பையன் தான் 27 years 27 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த லைப்ரரி பையன் போயிட்டு. லைப்ரரியில் இருக்கிற உள்ள வாட்ச்மேன் வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது அந்த லைப்ரரியன் கிட்ட அந்த பையன் சொன்னானா, சாரி சார், நீங்க வேணா என்ன கூட்டிட்டு போயிடுங்க, நாளை காலையில வந்து வேணா என்ன திறந்து விடுங்க, பட் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட், ஐ அம் இன் தி லைப்ரரி. 27 ஆண்டுகள் லைப்ரரியில இருந்த அந்த மாணவன் தான் உலக வரலாற்றில் பிரசித்தி பெற்ற தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள்லாம் இன்னைக்கு பல்பு பார்த்திருக்கோம் இல்லையா? பல்ப் இருக்கு, கிராமோபோன் இருக்கு. there are many innovations. நிறைய கண்டுபிடிச்சிருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய மனிதராயிட்டார். உலகத்துல நிறைய அவருக்கு வந்து பாராட்டுகள் குவிஞ்சு போச்சு, பேட்டன்ஸ் நிறைய கிடைச்சிருச்சு, வேர்ல்டுல ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் என்கிற நிலையை எடுத்திருக்காரு தாமஸ் ஆல்வா எடிசன். பட் ஒரு காலகட்டத்துல தன்னுடைய தாயார் இறந்து போயிட்டார். தன்னுடைய மதர் இறந்து போயிட்டார். மதர் இறந்த உடனே ஒரு பெரிய பேரறிஞர் அம்மாவினுடைய அறிவால், அம்மாவினுடைய ஆலோசனையால், அம்மாவினுடைய அரவணைப்பால் ஒரு சாதாரண சின்ன லைஃப்ல துவங்கிய நமது ஆப்ரஹாம், இது நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனுடைய லைஃப் என்பது ஒரு காலகட்டத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனை மாற்றுகிறது. எப்படி மாற்றுகிறதுன்னு சொன்னா, அம்மா இறந்து போறாங்க.
அம்மா இறந்த உடனே அவர் மனசை வாட்டிக்கிட்டே இருக்கு. அம்மாவுடைய நினைவுகள் நம்மளை வாட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இடத்தை மாத்துறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். தன்னுடைய வீட்டை மாத்தி இன்னொரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்கேயும் அம்மாவை பத்தி சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு. உடனே என்ன பண்றாரு, மேலே ஏறி ஒரு புத்தகத்தை எடுக்க நினைக்கும் போது அந்த புத்தகத்துல இருந்து ஒரு கடிதம் கீழே விழுது. அந்த கடிதத்தின் கீழே விழுந்தோடனே தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது பிரிச்சு படிக்கிறார். படிக்கும் போது அதில் எழுதியிருக்கிறது என்னன்னா, அன்புள்ள தாய்க்கு ஒரு கடிதம். அன்புள்ள மதர், உங்களுக்கு உங்கள் மகன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன். உங்கள் மகன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன். அவனால் இந்த பள்ளியில் படிக்க இயலாது. அவனை வேறு பள்ளியில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இளம் வயதில் அம்மா சொன்னாங்கல்ல. என்னம்மா எழுதியிருக்குதுன்னு பையன் கேட்டான்ல அம்மா கிட்ட. அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, நீ பெரிய மனுஷனா வருவியா, நீ பெரிய மேதையா வருவ, நீ பெரிய அறிஞரா வருவன்னு சொன்னாங்களே அம்மா. ஆனால் அதுவல்ல, உண்மையான கடிதம் அந்த ஆசிரியர் எழுதியது என்ன தெரியுமா? புத்தி சுவாதீனம் இல்லாத உன் மகன் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதியற்றவன். எனவே நீங்கள் வேறு பள்ளியில் அவனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று எழுதிய கடிதம் கீழே விடுகிறது. அந்த கடிதத்தை எடுத்து பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்களில் தாரை தாரை தாரையாக புலம் புலமாக தண்ணீர் விடுகிறது. சோ அப்போ அவர் பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்றாருன்னா, அம்மாவுடைய ஞாபகம் அவருக்கு தெரிகிறது. சொல்றாரு, உலகத்திலே நான் பார்க்காத ஒரு அதிசயம் என்னன்னா, என்னுடைய தாயை தவிர உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் he wrote a one letter. உலகத்தில் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு குழந்தையை உலக பேரறிஞனாக ஆக்கியதே என் தாய் தான் என்று மிக மிக ஆச்சரியம். நீங்கன்னா இப்ப எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேரு நான் எனக்கு தெரிஞ்சு உங்க நண்பர்களுக்கு தான் அதிகமான நேரத்தை கொடுக்கிறீர்களே தவிர பெற்றோர்களுக்கு குறைவான நேரத்தை கொடுக்கிறீர்கள். நான் பார்க்கிறேன். So I am a father of my children. உலகத்திலே தாய் தந்தையார் மட்டும்தான் உங்கள் மீது அதிகமான அக்கறை உள்ளவர்கள். மூன்றாவது தெரியுமா? ஆசிரியர்கள். நீங்க தாய் தந்தையாரை கிடைக்கிற நேரத்தை விட அதிகமான நேரம் இவர்களோடு தான், முன்வரிசையில் இருக்கிற ஆசிரியர்களோடு தான் உங்கள் நேரம் அதிகமாக கிடைக்கிறது. ஸோ அதனால இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ புத்தன் நிறைய தியானங்கள் பண்றார். நிறைய தியானங்கள். புத்தனை பத்தி தெரியும், அவனுக்கு பேரரசன். அந்த பேரரசன் எல்லாத்தையும் துறந்துட்டான். எல்லாத்தையும் துறந்துட்டு அந்த பேரரசன் தியானத்தில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க கேட்கிறாங்க, தியானத்தில் இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில் எதை நீங்கள் தொலைத்து இருந்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி. நீங்க தினம் தியானத்தில் இருக்கிறீங்க. ஒரு பெரிய பேரரசன், ஒரு பேரரசு. நீங்கள் அரசவை தவிர்த்து, அரண்மனையை தவிர்த்து, அலங்காரங்களை தவிர்த்து, பெரிய பரிவாரங்களை தவிர்த்து வந்திருக்கிறீர்கள், தியானத்தில் இருக்கிறீர்கள். நீ எதை இழந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது புத்தன் சொல்கிறான், நான் கோபத்தை இழந்திருக்கிறேன் என்று பெருமைப்பட சொல்கிறான். நான் ஆணவத்தை தவிர்த்திருக்கிறேன் என்று பெருமைப்பட சொல்கிறான். நான் என்னுடைய துரோகத்தில் இருந்து நான் வெளிப்பட்டிருக்கிறேன் என்று பெருமைப்பட சொல்கிறான். ஆக இது எங்கே கிடைக்கிறது? புத்தனுக்கு வேண்டுமானால் போதி மரத்தடி கிடைத்திருக்கிறது. ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வேண்டுமானால் தாயின் மடி கிடைத்திருக்கலாம். என் அன்பிற்குரிய மாணவர்களே, என் அன்பிற்குரிய மாணவிகளே, இந்த கல்லூரி என்கிற அரங்கத்திற்குள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற தாய்மொழி உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் பேராசிரியர். எந்த ஸ்கூலுக்கு போனாலும் என்ன கேட்பாங்க, நீங்க என்ன எப்பயுமே டீச்சர் சைடு தான் நிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஆசிரியர்கள் தான் நம்மை வடிவமைக்கிறார். ஆசிரியர்கள் தான் நம்மை அழகாகவே மாற்றுகிறார். டீச்சர்ஸை விட உலகத்துல ஒரு நல்ல ரிசர்ச் நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவு பக்கமா எழுதினாலும் கூட, நீங்க எத்தனை பைண்டிங் புக் தயார் பண்ணாலும் கூட, ஆசிரியர்களினுடைய உன்னிப்பான அரவணைப்பும் கவனிப்பும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஆசிரியர்களாகவே மாற்றப்படுகிறீர்கள் என்பதுதான் சயின்ஸ். இதுல ஒன்றும் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. So my dear students, இந்த நீட் எக்ஸாம் நான் பார்த்தேன். நான் மினிஸ்டர், என்ன கேட்கிற கேள்வி என்னன்னா நீட்டை பத்தி தான் நிறைய கேட்கிறாங்க. ஸோ அந்த நீட் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ வாஸ் ஃபீல் வெரி ஷேம். இந்த நாட்டில் ஏன் நம்ம தமிழ்நாடு மட்டும்
தனி நாடாக மாறி போயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுவது என்ன? தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுவது. தமிழ் மண்ணில், தமிழ் நிலத்தில், தமிழ் சார்ந்த குடிமக்கள் மத்தியில் நாம் இன்று 3ஆவதாக நிலைநிறுத்தப்படுகிறோம். அதனால்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்கள் தனி தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க சட்டமன்றத்துல, தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்பது. அண்ட் செகண்ட்லி, நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் என்பது தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்பதை அவர்கள் தனி தீர்மானமாக சட்டமன்றத்திலே கொண்டு வந்தார். ஏன், நான் சார்ந்திருக்கிற எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாணவர்களுக்காக தொடர்ந்து இந்தியாவிலே போராடி கொண்டிருக்கிறார். ரீசன்ட் வீடியோஸ், ரீசன்ட் பிக்சர்ஸ், ரீசன்ட் ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். மாணவர்களோடு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் போது தலைவர் ராகுல் காந்தி கீழே விழுந்து அவரை இடித்து தள்ளி அவர் மூக்கிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்த காட்சியை நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதைகள் எல்லாம் நிறைய உங்களுக்கு ஒப்புவிக்கணும், உங்களுக்கு சொல்லணும் என்பதன் நோக்கத்தை விட நான் முழுக்க முழுக்க உங்களோடு நான் கலந்து கொண்டு உங்களோட பேச வேண்டிய விஷயங்களை நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பிகாஸ் உங்களுக்கு சார்லி சாப்ளின் கதை நீங்க படிச்சிருக்கீங்க. சார்லி சாப்ளின் இங்கிலீஷ் நாவல்ஸ் யூ ஹேவ் டு நோ வெரி நிறைய படிச்சிருக்கலாம். சார்லி சாப்ளின் லைஃப் இஸ் நாட் வெரி ஸ்மார்ட். உலகத்துல எங்கேயுமே பார்க்காத ஒரு அதிசயமான ஒரு மனிதன், ஒரு இளைஞன் ஓடுகிறான். வாழ்க்கையே என்னன்னு தெரியாதுங்க, லைஃப்ல ஓடுறான். அவனை எல்லாரும் பாக்குறாங்க அசிங்கன்னு சொல்றாங்க, அவனை எல்லாரும் பாக்குறாங்க அவமானம் சொல்றாங்க, அவனை பார்க்கறதுக்கே கோரமான முகம், இவன் அழகா இல்லை, இஸ் நாட் a beautiful guy, இவன் அழகாக இல்லைன்னு பேச மறுக்கிறாங்க, பார்க்க மறுக்கிறாங்க, சந்திக்க மறுக்கிறாங்க, உரையாடல் மறுக்கிறாங்க. இந்த இளைஞனுக்கு உலகமே தெரியல, ஓடுறான். ஓடும்போது ஒரு சாக்லேட் நிறைய ஐஸ்கிரீம் விற்கிற ஒரு பானைக்குள்ள போய் விழுந்துடும். வேற ஒண்ணும் கிடையாது, திஸ் இஸ் ஆக்சிடென்ட். இதுதான் வாழ்க்கை மாதிரி. அந்த பானைக்குள்ள போய் விழும்போது அவனுடைய தலை போய் அந்த சாக்லேட் பானைக்குள்ள போய் மாட்டி அந்த வெளிவந்த முதல் படம் தான் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சார்லி சாப்ளின் மாற்றியது. வாழ்க்கையில நாம எப்படி இருக்கோம் என்பதில் நம்ம கிட்ட என்ன த பெஸ்ட் என்பதை என்னைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு தான் உங்க லைஃபை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. சில பேருக்கு ஓடணும். என்னுடைய பேராசிரியர் என்ன சொன்னாங்க, நான் ஐ வாஸ் பெஸ்ட் அத்லெட். நான் கிரவுண்ட்ல ஓடுறேன், எனக்கு கிராமத்துல இருக்கிறேன், எனக்கு காலில் போடுறதுக்கு பூட் கிடையாது, ஷூ கிடையாது, ட்ராக் கிடையாது, நல்ல ஃபுட்டு கிடையாது, சாப்பிட வசதி இல்லை. ஆனாலும் நான் கிரவுண்ட்ல என்னோட லெக் ரொம்ப ஃபாஸ்ட் நான் ஓடிக்கிறேன். உடனே என்னுடைய அத்லெட் கோச் என்னை கூப்பிடுறாரு, வா அப்படின்னு சொன்னார். நீ எந்த கிராமம்? நான் இங்க உள்ள நீ என்னோட பயிற்சி எடுத்துக்கிறியா? உன்னை நான் ஒலிம்பிக்கு அனுப்புறதுக்கு பண்றேன். பிகாஸ் உன்னுடைய லெக் நல்லா இருக்கு, உன்னுடைய ஸ்ட்ரோக் நல்லா இருக்கு, உன் ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குது, உன்னுடைய மூவ்மெண்ட் நல்லா இருக்கு, நீ மட்டும் என்கிட்ட கிடைச்சா உன்னை நான் ஒலிம்பிக்கு அனுப்புவேன்னு சொன்னார். என்ன பண்றது, ஒலிம்பிக்கு போறதுக்கு எனக்கு வசதி இல்லையே, வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்துல பிறந்துட்டனே, அந்த ஒரு ஏற்கம் வருது. சோ அதனால உங்களை எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம்னா, நீங்க எதுல பெஸ்ட், வேர் யூ ஆர் த பெஸ்ட் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எதுல பெஸ்ட் பாருங்க. ஒருத்தருக்கு கவிதை எழுத வரும், நிறைய பக்கமா கவிதை எழுதுற பழக்கத்தை வச்சு. ஒருத்தருக்கு நல்ல கான்வர்சேஷன், பெஸ்ட் ஸ்பீக்கர். நாங்கெல்லாம் எங்க கிராமத்துல சின்ன வயசுல நாங்கெல்லாம் கடற்கரை ஓரத்துல நாங்க மணல் மேட்டில் நின்று பேசி பழகணும். கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பழகணும். அதனாலதான் என்னமோ இன்னைக்கு அரசியல்ல நாங்களும் வெளிச்சத்துக்கு உங்க முன்னாடி நிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு இந்த நாள்ல கொடுத்திருக்கோம். சோ அதனால உலகம் நம்ம முன்னாடி நிக்குது. வேர் யூ ஆர் தி பெஸ்ட், எங்கே நாம ஜெயிக்கலாம் என்பதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். சோ நிறைய படிக்கிற பழக்கம், நிறைய எழுதுற பழக்கம், நிறைய உரையாடுகிற பழக்கம் நிறைய வச்சுக்கோங்க. மேக்சிமம் பெட்டர் டு அவாய்ட் long hours. Cell phone is very much important. நான் உங்களை கேட்கறது என்னன்னா, செல்போன்ஸ் எல்லாமே இருக்கு, இல்லாதது கிடையாது. நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பட் சேம் டைம் நீங்க அந்த ஒலியோட, பிகாஸ் செல்போனுடைய திரையில கிடைக்கிற ஒலியோட உங்க முகத்துல படுற அந்த ஒலி இருக்கிற உங்கள் கருவிழிகளை அது என்ன பண்ணணும்னா அது பிளாக் டயர்ட் ஆகிடும். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுரும். அந்த விழி ஓரங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுரும். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு உங்க கண்ணு படக் அடிக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நமக்கே தெரியும், நமக்கே தோணும் என்ன
யார் 10 படிக்கல, எதை பார்த்து அடிக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க அந்த சோசியல் மீடியாவை நீங்க கண்டினியூஸ் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வந்தேன். பெண் குழந்தைங்க தண்ணி குடிக்கிறதே கிடையாது நான் பார்த்த வரையில. சோ ட்ரிங்க் மோர் வாட்டர் மை டியர் சில்ட்ரன்ஸ். தண்ணி நிறைய குடிக்கணும் குழந்தைங்க, நிறைய குடிக்கணும். அது வந்து உங்க ஹெல்த்துக்கு நல்லது. சோ நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டுமே குடிக்கிறது, சும்மா சிப் பண்ணிட்டு வச்சு. சோ நிறைய தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நிறைய நீங்க வந்து படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. சோ அந்த நீட்னு சொல்லும் போது நான் பாதிலே விட்டு போயிட்டேன். சோ அந்த நீட் எக்ஸாம்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க 1 கோடி மாணவர்கள் இன்றைக்கு தேர்வு எழுதுகிறார்கள். இந்த 1 கோடி மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்களே தவிர, ஆனால் தமிழகம் தொடர்ந்து நாம் நீட்டுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆரம்ப பள்ளிக்கூடம், மிடில் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற மாணவர்களால் அதை மேட்சப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு நிலை எடுத்திருக்கிறது. இந்தியாவிலே எந்த மாநிலமானாலும் நீட்டுத் தேர்வுக்கு ஆதரவு இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டுத் தேர்வுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களால் அதை மேட்சப் பண்ண முடியல. கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் நகர்ப்புறத்து மாணவர்களோடு மேட்சப் பண்ணி கோஆபரேட் பண்ணி அவங்க வரணும்னு சொன்னா we need sufficient time. நமக்கு இன்னும் நேரம் காலங்கள் தேவை இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நிறைய மாணவர்கள் அதனால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம் குழந்தைகள் அதுங்க வந்து தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமானது. உலகத்துல அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் நம்ம ஏன் எடுக்கணும்? என்ன அவசியம் இருந்தது? இந்த ஜென்மம் வாழ்ந்து சாதனைகளை நிகழ்த்த வேண்டிய அரிய பிறப்பு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் வந்து நம்ம வந்து வாழ்ந்து நம்ம வந்து we have to எல்லாத்தையும் நம்ம வந்து வாழ்க்கையில அனுபவிச்சு வாழணும் என்பதற்கான வாழ்க்கை. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆனாலும் எனக்கு டைம் வந்து ஐ வுட் லைக் டு வெரி ஷார்ட். நமக்கு வந்து நம்ம மிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் கூட நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு சின்ன பையன் ஸ்போர்ட்ஸ் பையன் இருக்கா தெரியுமா? ஒருத்தன் கிரிக்கெட்ல இன்னைக்கு அடிச்சு நாசம் பண்றான். இன்னைக்கு நாசமா கொஞ்ச நெஞ்சம் அடிக்கல, பேட்டை பிடிச்சாலும் அவனுக்கு என்ன சாமி வருதுன்னு தெரியல, அப்படி அடிக்கிறான். அவனுக்கு சாமி வந்துடும் போல தெரியுது. ஏன்னா அந்த வைபவம் நம்ம வைபவம் சூரிய வைபவத்தை எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கீங்க நீங்கெல்லாம். இந்த சூரிய வைபவம் பாத்தீங்கன்னா என்ன வயசு? 15 வயசு சார். ஐபிஎல் மேட்ச்ல 26 பால்ல எத்தனை அடிச்சான்? 26 பால்ல 100 அடிச்சான் சார். இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்துருக்கீங்க. சோ இந்த மாதிரி அந்த வயசுல அச்சீவ் பண்ணணும்ன்ற ஃபயர் இருக்கணும் சார். உங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு நான் கேட்கறதுன்னா ஃபயர், அந்த ஃபயர் மூடு இருக்கணும். அந்த ஃபயர் மூடுனா சண்டை போடுறது கிடையாது. என்னடா அமைச்சர் சண்டை போட சொல்றாரு நீங்க நினைக்க கூடாது. நோ நோ நோ, நாட் லைக் தட். நீங்க என்ன பண்ணணும்? ஃபயர் இருக்கணும். எப்பயுமே எழுந்திருக்கும் பொழுதே யூ ஹேவ் டு. ஜப்பான்ல இருக்கிற குழந்தை, சைனாவில் இருக்கிற குழந்தைன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க லைஃப் எப்படி இருக்கணும், என்ன ப்ரோக்ராம் என்பதை அவங்க பிரிண்டட் கையில இருக்கான் பேப்பர். அவங்க தேவை லிஸ்ட் ஆஃப் 3 இயர்ஸ்க்கு பின்னாடி நான் எப்படி ஆகணும், நான் என்னோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றது லிஸ்ட். ஸோ அதே மாதிரி நீங்க ஏன் உங்களோட ஆக்ஷன் பிளான் உங்க கையில இருக்கக்கூடாது? ஸோ ஆக்ஷன் பிளான் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அரசாங்கத்துக்கு மட்டும் 5 ஆண்டு திட்டங்கள் முக்கியம் அல்ல, நமக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் மிக முக்கியம். சோ உங்க லைஃபை நீங்க தீர்மானிச்சு கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள. பொதுவா பாலிட்டிஷியன்ஸ் மேடையில ஏறினாலே எதிர்த்தரப்புல விசில் பறக்குது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் இது விசில் பறக்கிற காலமாகவே நான் கருதுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே புதிய தீர்மானங்களை நிறைய அறிவிக்க இருக்காங்க. அதுல வந்து ஏறத்தாழ ஒரு 2000 கோடி ரூபாய்க்கான மாணவர்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் வழங்குகிற திட்டம் ஒன்று தயாராக இருக்கிறது. அது நம்மளுடைய கொள்கை குறிப்பில் வந்திருக்கிறது. அதே போன்று ஒரு 200 ஒருங்கிணைந்த விடுதி வளாகங்கள் கட்ட இருக்கிறோம். உயர்கல்வித்துறையின் சார்பாக 3200 கோடி ரூபாய். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிருந்து வராங்க பாத்தீங்களா? கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், என்ன சேலம், திண்டுக்கல், தர்மபுரி, அங்கிருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட மட்டும் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாட் குட் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல்ஸ் கிடையாது. அந்த ஹாஸ்டல்ஸ் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஏர் கண்டிஷன் ஹாஸ்டல் வேணும், குட் கிச்சன் இருக்கணும், குட் லெபார்டரி இருக்கணும், குட்
பெட்ஸ் இருக்கணும், குட் டாய்லெட்ஸ் இருக்கணும், குட் கேண்டீன் இருக்கணும். ஆக இது எல்லாத்தையும் விட the best யுனைடெட் ஹாஸ்டல்ஸ் உங்களுக்காக சிஎம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விரைவில் சிஎம் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரி என்னை அழைத்தமைக்க நான் பெருமைப்படுகிறேன். என் வாழ்நாள் இருக்கிற வரை, என் வாழ்நாளில் நான் வாழுகிற காலம் வரை, நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற நேரம் வரை, the last hours of my tenure, MOP வைஷ்ணவா என் கரியர்ல ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் நிச்சயமா be happy, be happy, be happy. BBA Shift 1, Kashish A. Shah, Afsan I, and Tanya M. Gupta. BBA Shift 2, Riya, Ragapriya, and Kesar. Priyadarshini S. and Nityashri from MCOM. I am really proud. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் இது எல்லா கல்லூரிகளிலும் இது தொடங்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டு, இன்னைக்கு இருக்கிற அந்த சோஷியல் மீடியா ஹைப்பாக இருக்கிற இந்த வேர்ல்டில் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறது என்பதும், ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள ஸ்டூடெண்ட்ஸோட அம்பாசடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து அதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கான்வர்சேஷனை நம்ம கொண்டு போகிறோம். இதன் மூலமாக மாணவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாணவர்களோ, தேர்தல் பயம், தேர்வு எக்ஸாமினேஷன் டைமில் குழந்தைகள் இருக்கிற அந்த மன அழுத்தங்கள், பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்குலேருந்து ஸ்கூலுக்கு வருகிற பொழுது கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ அவங்க நண்பர்கள்ட்ட கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் கலந்துரையாடல் பண்ணி இந்த கவுன்சிலர்ஸ் ஒரு 10 minutes 5 minutes அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், அவங்க கிட்ட இருக்கிற அந்த மன அழுத்தத்தை நீக்கி அவங்க தே ஆர் கம் டு இன் த நார்மல் ஃபோல்டர். அவங்க ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு தேர்வு எழுதி அந்த மன அழுத்தம், மன அச்சம், மன கவலையிலிருந்து விடுபடுவதற்காக வெல்னஸ் அம்பாசடர் என்கிற ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்கிற எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். மானிய கோரிக்கைகள் நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு அமைச்சர்களும் துறை ரீதியான பதில் கொடுப்பதற்காக நிறைய படிக்கிறாங்க. அதனால் நாளையிலிருந்து தான், மண்டேவிலிருந்து நீங்கள் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் வரப்போகுது. எனக்கு உயர்கல்வித்துறைக்கு 24ஆம் தேதின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. உயர்கல்வித்துறை 24th வருது. மார்னிங் ஸ்கூல் எஜுகேஷன், ஆஃப்டர்நூன் ஹையர் எஜுகேஷன் வருது சார். அதனால நாங்கள் அமைச்சர்கள் எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் சார். புதிய அறிவிப்புகள், இந்த லேப்டாப் என்பது கொள்கை திட்டத்தில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். என்ன அதாவது என்னன்னா, உங்களுக்கு 2000 கோடி ஒதுக்கீடு, 10 லட்சம் லேப்டாப்புகள் வழங்குவதற்கான திட்ட மதிப்பீடு தயார் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் இது அனௌன்ஸ்மெண்ட் எங்கே வரணும்? டிமாண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸில் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரணும். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹாவ் டு வெயிட். இன்னும் ஒரு 10 தினங்கள் நீங்கள் காத்திருக்கணும். அதே போல் இந்த 2 லட்சம் என்ன, கிட்டத்தட்ட 2000 விடுதிகள் 200 விடுதிகள் கட்ட போகிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் பயனடைய போகிறாங்க. 3200 கோடியில் பிபி பப்ளிக், அதாவது ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இதையெல்லாம் நீங்கள் யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் ஒரு 10 நாள் காத்திருந்தீங்கன்னா Honorable CM will give you a good news for all. சார், கடந்த கல்வி ஆண்டுல லேப்டாப் இறுதியா கொடுக்கப்படும் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது தொடருமா இல்ல இந்த பட்ஜெட்ல? சார், நோ. லேப்டாப் என்பது மாணவர்களுக்கு வழங்கப்படும்.
இதுதான் எங்களுடைய கொள்கை முடிவு. மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லைன்னு நாங்க சொல்லலையே, கொடுக்கத்தான் போறோம். ஆனா கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் அந்த கொள்முதலில் வித்தியாசப்படுது. என்னன்னா ரேட்டு வந்து 25ல இருந்த ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல ரேட் அதிகமா இருக்குது. அதே மாதிரி இந்த கான்ஃபிகேஷன்ஸ், அதாவது முன்ன இருந்ததை விட இப்போ அட்வான்ஸ் பண்ண போறோம் நாங்க. இது 2. 3வது கொள்முதல் நிறைய கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ we are sort out very soon in this laptop issues. எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கலாம் சார்? அதெல்லாம் போக போக பார்க்கலாம் சார். திஸ் இஸ் பிரைமரி ஸ்டேஜ். இப்பதான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க வந்து அதுக்கு கட்டடம் கட்டி விட்டுறாதீங்க, பொறுமையா இருக்கணும்.